நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்கள பற்றின எக்கச்சக்க சர்ச்சைகள் வந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில் ரீசெண்டாக தனுஷ் பிரச்சனையில் ஆரம்பிச்சு நயன்தாராவோட புருஷனை புஷ்பா புருஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. இதனால இந்த பிரச்சனைகள்லாம் பற்றி நயன்தாரா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் நான் விக்னேஷ் சிவனை திருமணம் பண்ணிக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஓப்பன் அப்பா ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. இந்த விஷயம் தான் பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. நானும் விக்னேஷ் சிவனும் சேராம இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அடிக்கடி நான் நினைச்சிருக்கேன். இப்போ கூட நான் ஒரு குற்ற உணர்ச்சியில தான் இருக்கேன். ஏன்னா அவர் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இழுத்து விட்டதே நான் தான். அவரோட வாழ்க்கையில நான் இல்லாம இருந்திருந்தா அவருக்குன்னு தனியா ஒரு பேர் இருந்திருக்கும். ஒரு டைரக்டர், ஒரு லிரிக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு அடையாளமே இருந்திருக்கும். என்னாலதான் இது எல்லாமே கெட்டுருச்சுன்னு அடிக்கடி எனக்கு தோணிட்டே தான் இருக்கு. விக்னேஷ் சிவன் உண்மையாவே ரொம்ப நல்ல மனுஷன். அவரை போல ஒரு மனிதரால இருக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட கேட்டா அதுக்கு எனக்கு பதில் தெரியாது. ஒருத்தர் மேல இருக்க அன்பும் மரியாதையும் அவங்க சந்திக்கிற சின்ன நெகட்டிவ் விஷயங்களால காணாம போயிடுது. தனக்கு சமமா இருக்கவங்கள தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு பலருமே நினைக்கிறாங்க. ஆடம்பரத்தையோ வெற்றியோ நினைச்சு நாங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கல. என்னையும் அவரையும் ஒப்பிட்டு பேசுவது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நயன்தாரா எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விக்னேஷ் சிவன் பாண்டிச்சேரியில இருக்க ஒரு ஹோட்டலை விலைக்கு கேட்டதாகவும் அதனால நயன்தாரா அப்படிங்கிற விசிட்டிங் கார்டை பயன்படுத்தி விக்னேஷ் சிவன் பணத்தை செலவு பண்றாரு அப்படின்ற மாதிரி விக்னேஷ் சிவனை புஷ்பா புருஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி விக்னேஷ் சிவனும் நான் ஒன்றும் புஷ்பா புருஷன் கிடையாது, என் கூட வந்த ஒருத்தர் தான் அந்த ஹோட்டலை விலைக்கு கேட்டிருந்தாரு, நான் சும்மா கூட தான் போயிருந்தேன், அது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து நயன்தாராவும் விக்னேஷ் சிவனை பத்தி இப்படி நெகட்டிவா பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவருக்குன்னு திறமை அடையாளம்லாம் இருக்கு, என் கூட இருக்கனால அதெல்லாம் அவங்க யாருக்கும் தெரியறது இல்லை. ஆனா அவர் இப்படி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வருது.